இன்னைக்கு நாங்க ரொம்பவே சுவையான ஒரு பீன்ஸ் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் நான் நடுவில் கிழிச்சு அதை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இதையுமே நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக் சேர்த்து கொள்ளலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை மிதமான தீயில 1 நிமிஷம் நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளலாம். அந்த வெங்காயம் நல்லாவே வதங்கும் வரைக்கும் வதக்க வேணும். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதையுமே நல்லா நீங்கள் கலந்து விட்டு கொள்ள வேணும். இப்போ இந்த டைமில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளலாம். இப்போ இதில் பீன்ஸ் வேக வைக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மிதமான தீயில நாங்கள் இதை வேக வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமாக பீன்ஸ் நல்லாவே வெந்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் நல்லாவே நாங்கள் கலந்து விட்டதுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் இதை நாங்கள் மிதமான தீயில வேக வைக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக எலுமிச்சை பாதி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை நான் நல்லாவே கலந்து விட்டு கொள்கிறேன். மிகவும் சுவையான சுலபமான பீன்ஸ் கறி ரெடி ஆகியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கூடவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.